இல்லையே சொல்லணும். பார்க்கலாமா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கான வேத வசனம் நான் எடுத்தது அம்மாவை தான் நான் பேச சொன்னேன். ஆனால் நான் லாஸ்ட் வீக் தான் ப்ரிப்பேர் வந்தாங்க. லாஸ்ட் வீக்கே நான் இந்த பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதை ப்ரிப்பேர் நான் பண்ணல. எனக்கு எப்பவுமே டேடி வந்தாங்கன்னா வந்து நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து பேசினாங்க, நீ இதை செய். எப்படி தாவீது சாலமோனுக்கு நீ இதை நடப்பு என்று சொன்னனோ, அதுபோல் அப்பா நீ இதை செய். நான் எதப்பா செய்ய முடியும்? என்னால் ஒன்றுமே முடியல. தண்ணி கேனே தூக்க முடியல என்னால். நான் எதை ஆண்டவர், நீ தண்ணி கேனெல்லாம் தூக்க வேணாண்டா, நீ பைபிளை மட்டும் தூக்கு. ஹல்லேலூயா. நீ பைபிளை மட்டும் தூக்குனா போதும், ஆண்டவர் உன்னை நடத்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஜெனசிஸ் சாப்டர் எடுத்தவங்க வாசிங்க, 6:8 ஐ திங்க். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், உதவி என்கிறது வேற, கிருபை என்கிறது வேற. உதவி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. உதவி, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ண, ப்ளீஸ் டூ a favor for me, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு இந்த உதவி செய்ய. அல்லேலூயா. ஆனால் கிருபை நான் கேட்கவும் இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. வானத்திலிருந்து நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்களேன், உங்கள் பேரை சொல்லி. சத்யபிரபுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. You found grace in the sight of God. Hallelujah. You found a grace in the sight of God. கர்த்தருடைய கண்களில் கிருபை. இந்த கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தா என்ன நடக்கும்? What will happen? பூமியில் ராட்சதர்கள் இருந்தாங்க. நோவாவுனுடைய காலத்தில் யார் இருந்தாங்க? ராட்சதர்கள் இருந்தாங்க. எல்லாம் பெரிய ராட்சதர்னா, இப்போ நான் யாராவது பக்கத்தில் ஒரு ஹைட்டு வெயிட்டுமான ஆள் பக்கத்தில் போய் நின்னா நான் குழந்த மாதிரி தான் தெரிவேன், இல்லையா? யோசுவாவும் காலேபும் வேவு பார்த்து விட்டு அவங்க கூட போனவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க கூட இன்னும் 10 பேர் போனாங்க, மொத்தம் 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து, அவங்க கண்ணுக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. வெட்டுக்கிளி நினச்ச ஒரு வயலையே காலி பண்ணிடும். அல்லேலூயா. வெட்டுக்கிளி நினச்சிதுன்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி விதைச்சி தண்ணீர் பாய்ச்சி காத்திருந்த எல்லாவற்றையும் அந்த ஒரு சின்ன வெட்டுக்கிளி நினச்சா அழிச்சிடும். நான் வெட்டுக்கிளியாகவே இருந்துட்டு போகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சத்துருவின் செயல்களை அழிக்க கர்த்தர் என்னை வெட்டுக்கிளியாய் மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னடா எல்லாம் வந்தால் சிங்கம் சொல்லுவாங்க, புலின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய பெரிய மிருகத்தை சொல்லுவாங்க, வெட்டுக்கிளி சொல்லுவாங்க. கிராஸ் ஓப்பர் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். நிறைய நாட்டில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த கிராஸ் ஓப்பர்ஸை ட்ரெயினில் இல்லைனா ஃப்ளைட்டில் நல்ல குரூப் ஆஃப், அதாவது இந்த வெட்டுக்கிளிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாட்டோடைய செழுமையை அழிக்கிறதற்காக, இல்லையா, வயல்வெளிக்கு நேராக அதை திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டாங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விதைச்ச எல்லா விதையும் கொஞ்ச நாள் அந்த வெட்டுக்கிளி அழிச்சு போட்டுடும். அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா வெட்டுக்கிளி? கானானில் எனக்காக ராஷதன் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறான். ஆமென். நான் இப்போ தான் சொன்னேன், இந்த வார்த்தை எனக்குன்னு வரும்போது, கானானில் நான் வீடு கட்டல, எங்கள் அப்பா கட்டல, என் சொந்த பந்தம் கட்டல, நான் சம்பாதிச்சோ நான் உழைச்சோ நான் எதுவுமே செய்யலை. ஆனால் கானானில் இருந்தவங்களாம் யார்? ராட்சதர்கள். ஆனால்
அங்கே இருக்க போகிற வீடெல்லாம் யாருக்கு? எனக்கு வர போகிறது. அல்லேலூயா. நீ நடாத தோட்டம், நீ கட்டாத வீட்டிலேயே நீ குடியேறுவாய். ஆண்டவர் எனக்காக அங்கே ஒரு ராசதனை வேலை செய்ய வச்சிருக்கிறார். நேற்று கூட என்னோட அன்பு சகோதரிக்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ பைபிள் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. கட்டாத வீட்டை உங்களுக்கு தரப்போக ஆண்டவர். நீங்கள் நடாத தோட்டங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பா. எல்லாம் ராட்சதர்களாக இருக்கிறான். அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் மனுஷனை உண்டாக்கினது எனக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் ஏன் இந்த மனுஷனை உருவாக்கினேன்? தேவ தூதர்களை உருவாக்கினதோடு நிறுத்திட்டு நான் பாட்டுன்னு ஹெவன்லேயே இருந்திருக்கலாமே. இந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியின் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி, அவனுக்கு என்னுடைய சாயலை கொடுத்து, என்னுடைய சுவாசத்தை கொடுத்து. அல்லேலூயா. தேவ தூதனுக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்தாரா? எனக்கு தான் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை த ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட். இது பலத்தினாலும் நடக்க போறதில்லப்பா, பராக்கிரமத்தினால் நடக்க போறதில்லை, என் ஆவியினால் நடக்க போகிறது. சரி, ஓகே, லெட் வி கோ டு மெசேஜ். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. ஆனால் சம்டைம்ஸ் கிருபை நம்மளை பயமுறுத்தும். சம்டைம்ஸ் கிருபை நம்மளை என்ன சொல்கிறது, ஓட விடாது, முடக்கி வைக்கும். சில நேரங்களில் நாம் பயந்து பயந்தே அந்த கிருபையை இழந்து விடுவோம். நோவாவுக்கு இவ்வளோ பேர் இருக்கிற பூமியில் ஒரே ஒரு மனுஷ குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனுக்கு கிருபை கிடச்சிது. இப்போ நோவாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற கமாண்ட்மெண்ட் என்னது? நீ ஒரு பேழை கட்டு. எத்தனை அடி பேழை அது? 450 அடியா? வாசிங்க, எடுத்தவங்க சம்பளி. எஸ் எஸ். அது எத்தனை ஃபீட் சகோதரி இருக்கணும்? 300. ஜஸ்ட் லிசன். நோவா கார்பெண்டர் கிடையாது. ஏன்னா பைபிளில் மென்ஷன் பண்ணல. நோவா இஸ் நாட் எ கார்பெண்டர். அதே நேரத்தில் இதுவரைக்கும் பேழை எப்படி இருக்கும் நோவா பார்த்ததும் கிடையாது. இதுவரைக்கும் மழையும் பார்த்தது கிடையாது. பூமியிலிருந்து பனி எழும்பி, வானத்திலிருந்து பனி இறங்கி, அதனாலே பூண்டுகளும் செடிகளும் முளைத்தது. த வெரி ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக மழை பெய்ய போகிறது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு வேலை இல்லையா? என்னன்னே தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலை கொடுத்தாலே செய்கிறது கஷ்டம். தெரிஞ்ச வேலையை நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவோம். அதுவே ரொம்ப கஷ்டப்படுவோம். தெரிஞ்ச ஒரே வேலை இல்லையா? ஆனால் இந்த பைபிளை நிறைய நேரத்தில் எடுக்கிறது இல்லை. தெரிஞ்ச வேலை இது தான். தெரிஞ்ச வேலை ஜெபிக்கிறது தான். தெரிஞ்ச வேலை ஆண்டவரை துதிக்கிறது தான். வேறு எந்த வேலையும் தெரியாது. நோவாவுக்கும் தெரியாது. தெரியாத ஒரு வேலையை கூப்பிட்டு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடச்சிதுப்பா. கிருபை கிடச்சிதுன்னொடனே நோவாவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது எல்லோரும் சந்தோஷப்பட்டீங்களா? ஆனால் அந்த கிருபை உங்களை வேலை வாங்க போகுது. தெரியாத வேலை வாங்க போகுது. உங்களுக்கு தெரியாத ஒரு வேலை, இது வரைக்கும் பழக்கமில்லாத ஒரு வேலை. அதே சமயத்தில் இது எந்த கொப்பேறு மரம்னு சொல்லிட்டாரு. எத்தனை மரத்தை போய் நான் கட் பண்ணுறது? எனக்கு யார் ஹெல்ப்பர்ஸ் இருக்கா? என் பசங்க 3 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். வேறு யார் எனக்கு ஹெல்ப்பர்ஸ் இருக்கா? நோ ஹெல்ப்பர்ஸ். எனக்கு உதவி செய்ய வேறு ஆட்களே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது ஒரு பெரிய பங்களாவோட பெருசு. ஏன்னா ஒரு யானை போனாலே எவ்வளோ பெரிய வண்டி தேவைப்படலையா? 907 லாரி தேவைப்படும்.
எல்லாம் ஜோடி ஜோடியாக உள்ளே போகுது. 2 யானைக்கு எவ்வளோ பெரிய ரூம் இருந்திருக்கணும்? ஒரு சிங்கத்துக்கு 2 சிங்கத்துக்கு ரூம் இருந்திருக்கணும். புள்ளி இந்த மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மிருகத்துக்கும் தனித்தனியான அறைகள் இருக்கணும். அது எல்லாவற்றுக்கும் தேவையான ஆகாரத்தை அவன் ஆயத்தப்படுத்தி இருக்கணும். அது எல்லாவற்றுக்கும் தேவையான தண்ணீர் இருக்கணும். எவ்ரிதிங் இட்ஸ் நீடட். ஆமாம், ஆண்டவர் கிருபை கிடச்சதுன்னு தான் ஆண்டவரை சொன்னீங்க. இப்போ தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே எனக்கு இந்த வேலையை சொல்லிட்டீங்களே. எனக்கு இது செய்ய தெரியாது ஆண்டவரே. ஆனால் இந்த மாதம் வாக்குத்தத்தம், நீ இதை நடப்பி, நீ இதை நடப்பி. ஏன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு ஹெல்ப்பர்ஸ் வேண்டாம், உதவியாளர்கள் வேண்டாம், வேலை செய்கிற ஆட்கள் வேண்டாம். உனக்கு நான் இருக்கிறேன். I am going to come and help you. வேலையை கட்டுகிறதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கு ஐடியா இல்லை, எனக்கு தெரியும் அதை எப்படி செய்யணும்னு. நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த மரத்தை கட் பண்ணுறதுக்கு உனக்கு பலன் இல்லையா? நான் உனக்கு பலத்தை தரேன். இதை கட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆயுதம் இல்லையா? அதை செய்வதற்குமான பலத்தையும் ஞானத்தையும் நான் உனக்கு தரேன். உன் 3 பசங்க போதும். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியை போல சேம் காம். யார் 3 பேரும் அப்பாவுக்கு. ஜஸ்ட் இமேஜின். இப்போது எங்கள் அப்பா தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்புகிறாரு. ஆனால் இது வரைக்கும் பேழைன்னா என்னன்னே தெரியாது. நான் எதுக்கு அதை நம்பணும்? ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசலையே, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே, எனக்கான அந்த காரியங்கள் ஆண்டவர் சொல்லலையே. ஆமென். ஜஸ்ட் இமேஜின். ஆண்டவர் சொன்னார், நோவா நம்பினார். நோவா சொன்னார், அவங்க பிள்ளைங்க நம்பினாங்க. இன்றைக்கு எங்கே எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரை நம்புகிறாங்களோ? நீ நடப்பி, நீ காரியத்தை நடப்பி, உன்னுடைய வேலையை நடப்பி, உன்னுடைய தொழிலை நடப்பி, உன்னுடைய படிப்பை நீ நடப்பி. பிகாஸ் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் I'm just going to come. நீ வெட்டுற ஒரு மரத்துலையும் என்னுடைய பலன் இருக்கும். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். நீ சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? பைத்தியவன். அங்கே இருக்கிற எல்லா ராட்சதனும் வரான். டே, எங்களுக்கு இதெல்லாம் இது வரைக்கும் என்னன்னு ஒன்றும் புரியாது. இவ்வளோ பெரிய மரத்தை வெட்ட முடியாது, அதை தூக்கிட்டு வர முடியாது, அதுக்கு கீழ்ப்பு தினமோ வேலைலாம் சொல்றியே, எங்களாலே முடியாது. ராட்சதர்களாக இருக்கிற எங்களாலே முடியாது. உன்னால் எப்படி முடியும்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் இதை செய்ய முடியாது நீ சொல்லாத. எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். என்னால் முன்னேற முடியாது நீ சொல்லாத. என்னை உயர்த்துகிறவர் அவர். அல்லேலூயா. வெறுங்கையாய் இரு பரிவாரங்கள், வெறுங்கையாய்
ஃபெய்த் இன் மீ. என் கையில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் பேழையை கட்ட ஆயத்தமாக இருக்கிறீங்க? பூமியின் மேலே ஆண்டவர் மழையை வருஷிக்க பண்ண போகிறார். நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தீங்களா எவ்வளோ மழை. நான் இந்த லாரி இந்த டாராஸ் லாரி மண்ணு கொட்டும். அப்போ அந்த டோர் போய் டம்முன்னு அடிக்கும். நான் அந்த சவுண்டு நினச்சிட்டு எழுந்து கதவை திறந்து பார்த்தா மின்னல் ஒன்று அடிச்சிது. அப்படியே கதவை சாத்திட்டு கம்மன் உள்ளே போயிட்டு அப்படியே கவனம் சாத்திட்டு உள்ளே போய் படுத்துட்டேன். கரண்ட் கட் ஆகிட்டு தூக்கம் வரல. பைபிள் வர படிக்கணும். ஃபோனை எடுத்துகிட்டு ஃபோனில் தான் அப்படியே பார்த்து பைபிளில் படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பைபிளில் அப்படியே ஏர்பாட் மாட்டிக்கிட்டு ஆடியோ பைபிள் ஜஸ்ட் லிசனிங். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். He told me to build என்ன ஒரு பேழையை கட்ட சொல்லியிருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆரம்பிக்கணும், முடிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் I have to take one step. அவர் மற்ற எல்லா ஸ்டெப்பும் அவர் எடுக்குவார். நான் போகிறேன், இந்த மரத்தை வெட்ட போகிறேன். இந்த மரம் என்ன ஷேப்பில் நான் அதை கட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. இது ஃப்ளாட்டாக இருக்கணுமா இல்லை ரவுண்டாக இருக்கணுமா, ஒவ்வொரு இதுக்கும் எப்படி இந்த மரத்தை நான் கட் பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் போய் வெட்டுறேன் ஆண்டவரே, நான் போய் வெட்டுறேன் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் வேலையை ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை தானே நான், நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த கட்டளையை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இதை செய்ய சொன்னீங்க. நான் ஒரு தைரியத்தில் இதை துவங்கிட்டேன்ப்பா, முடிக்கிறது உங்கள் கையில் தான் ஆண்டவரே இருக்கிறது. அவர் தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட். எத்தனை பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? உங்களோட இன்கமில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? நீங்கள் ஜாப் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வேலையை செய்ய துவங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்கள் வருமானத்தை உயர்த்துவார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு மாதிரி தொய்வு இருக்கா? நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்கள் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். அது பெருகி கொண்டே இருக்கும். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. மாவு வந்து கொண்டே இருந்தது. எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அல்ல குறையவே இல்லை. கையை நீட்டுறப்பெல்லாம் அற்புதம் நடந்தது. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது தான் எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. He promised me. அவர் வாக்கு அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாது இருப்பாரோ. இஸ் காட். அவர் வாயை திறந்து பேசினா அது நடந்துடும். அது பொய்யா மாறவே முடியாது இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தை. இப்போ நான் என்ன சொல்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு நான் சொன்னால் அது நடக்குமா? ஆனால் ஆண்டவர் சொன்னால் ஏன்னா அவரால் போய் பேச முடியாது. அவர் வாயிலேருந்து ஒன்று வந்துட்டா அது நிறைவேறும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் என்னிடத்தில் அது வெறுமையாய் திரும்புகிறது இல்லை, நான் அனுப்பின காரியமாய். எல்லாரும் வாசிக்கலாமா இந்த வசனத்தை? 55:11 தம்பி, ஐசாயா 55:11. எவ்ரிவன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும்.
உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எந்தெந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, பலி பீடத்திலிருந்து நான் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா தரிசனங்களும் ஆம் என்றும் ஆமே என்றும் நிறைவேறட்டும். அது ஆண்டவர் இடத்துக்கு வெறுமையாய் போகிறதில்லை. எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றுவார். இட்ஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில். ஆமென். இப்போ நோவா அந்த பேழையை செஞ்சிட்டாரு. பேழையும் செஞ்சு முடிச்சாச்சு. பேழையை செஞ்சு எல்லா மிருகங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இப்போது டோரை க்ளோஸ் பண்ண போகிறது யார்? அல்லேலூயா. சம்டைம்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. அது உங்களை அழிக்க அல்ல, உங்களை பாதுகாக்க, உங்களை காப்பாற்ற, வரப்போகிற பெருவெள்ளத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தப்பித்து கொள்ளும்படியாக, பாதுகாப்பாக இருக்கும்படியாக. காட், நோவா நீ உள்ளே போ, கதவை நான் சாத்துறேன்ப்பா, இந்த வேலை கூட நீ செய்ய வேணாம், நான் கதவு சாத்துற வேலையை கூட நோவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. இதை கூட நான் செய்கிறேன்ப்பா. ஆமென். உங்களையும் என்னையும் பாதுகாக்க சில நேரங்களில் ஆண்டவர் கொஞ்சம் அடைத்து வைத்திருப்பார். ஐயோ, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, வெளி உலகத்தை என்னால் பார்க்க முடியலையே, இந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே, இந்த இடத்துல என்னால் சுற்றி பார்க்க முடியலையே, இந்த பேழைக்குள்ளேயே நான் அடங்கி போய் இருக்கிறேனே, இந்த பேழைக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுமா, இந்த பேழைக்குள்ளேயே என்னுடைய சந்ததி முடிந்து போய் விடுமா, என்னை கதவு அடைத்திருக்கிறதே. அடைத்தவர் திறப்பார். அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். உன்னை உள்ள அனுப்பி கதவை சாத்தினது நான் தான். அந்த கதவை எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கதவுகள் இதுவரைக்கும் அடைக்கப்பட்டு இருந்ததோ, இப்பொழுது விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோட, கர்த்தர் எனக்கு கதவை திறக்க போகிறார். எந்தெந்த கதவு எனக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ, என்னுடைய பலன், என்னுடைய சோர்வு எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ, என்னுடைய வருமானம் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ, என்னுடைய தொழில் எது அடைக்கப்பட்டிருந்ததோ, என்னுடைய வேலை எது அடைக்கப்பட்டிருந்ததோ, என்னுடைய படிப்பு எது அடைக்கப்பட்டிருந்ததோ, இப்பொழுது ஆண்டவர் கதவை திறக்கிற ஒரு நேரம் வந்துவிட்டது. God is going to open. நோவா, நீ வெளியே வரப்போகிறாய். நீ வெளியே வந்து இந்த பூமி அனைத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். எதை நான் ஆதாமுக்கு கொடுத்தேனோ, ஆதாம் அதை இழந்து விட்டான். ஆனால் நீயும் உன் சந்ததியும் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்களும் உங்க பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. ஆண்டவர் கதவை திறக்கும் பொழுது நீங்க வெளிச்சத்தை மாத்திரம் பார்க்க போறது இல்லை, ஒரு செழுமையை பார்க்க போறீங்க. இந்த பூமி ஃபுல்லா நீ எங்க நினைக்கிறியோ அங்க போய் வீடு கட்டு, நீ எங்க நினைக்கிறியோ அங்க இரு, அது உனக்கு சொந்தம். உன் கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடலாமா? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எல்லாரும் கால் மிதிக்கும். எஸ், praise him, praise him, praise him. கண் பார்க்கும் பூமி எல்லாம் பாரக்கட்டும், பாரக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும், உயரட்டும் இயேசுவின் திருநாமம். பாரக்கட்டும், பாரக்கட்டும், பாரக்கட்டும். அல்லேலூயா. உயரட்டும். மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும்
இன்றைக்கி ஆள் வைக்கிற இடத்த நான் உனக்கு தரேன். இன்றைக்கி எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிற நீங்கள் அழுறீங்களோ, விசுவாசத்தோடு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல காலை வைங்க. ஆண்டவரே, இந்த இடம் எனக்கு வேணும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு செய்யுங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வரும்போது எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா சாட்சியை சொல்லும்போதுலாம், அம்மா இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா சாட்சி சொல்லும் போதெல்லாம் அழுவாங்க. கடலில் போய் உட்காந்துட்டு அந்த அலையை பார்த்துக்கிட்டு சுண்டல் வாங்கிறதுக்கு ஒரு 4 நாள் கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு அழுதாங்க. ஆனால் ஆண்டவர், நீ மதுரவாயலுக்கு போ, நீ காலை வெயி. அல்லேலூயா. ஜஸ்ட் கோ. நீ போய் காலை வெயி, அது நான் உனக்கு தரேன். அது உனக்கு சொந்தமாகும். மதுரவாயில் தான் இனிமேல் சொந்த ஊரே. அல்லேலூயா. மதுரவாயில் தான் உன்னுடைய சந்ததி பெருக போகிறது. மதுரவாயில் தான் உன்னுடைய ஊழியம் பெருக போகிறது. மதுரவாயில் தான் நான் உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். இப்போ காலை மட்டும் நீங்கள், நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க. காலை வெய்யுங்க. நீங்கள் காலை கையை எங்கே வைக்கிறீங்களோ அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலையும் ஒரு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பர்ஸ் சாப்டர் 6 என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் ஐ திங்க் லாஸ்ட் 5 verse. எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 6:24 வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் உரிமை பாராட்டுறீங்க? இந்த வசனத்தை நான் உரிமை பாராட்டுறேன். இந்த வசனம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த ஊழியத்துக்கும் இங்கே எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை நான் ஆண்டவருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இது ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்கள் மேல் தங்கள் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி. ஆமென். ஓகே, நம்ம பிரசங்கத்துக்கு போகலாம். நோவா, இவ்வளோ நேரம் நோவா பற்றி பேசினால அது பிரசங்கம்னு நினைக்காதீங்க. தட்ஸ் நாட் பிரசங்கம். இப்போ பிரசங்கத்துக்கு போகலாம். யாத்திரை நான் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், தெரியும் இல்லையா? நான் முடிச்சிடுறேன்னா ஒரே ஒரு சிரிப்பட்டதா, அந்த சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாக இருக்கா. ஆமென். நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது அப்பா எனக்கு வந்து சொன்னாங்க, அதனால தான் நான் பேசுகிறேன். ஏன் இதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சபையாய் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் ஜஸ்ட் லிசன். இங்கே கவனிங்க. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நான் தான் கடவுள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலை. பார்வோனுக்கு தெரியணும் நான் தான் கடவுள்னு. இந்த வசனம் புரிஞ்சுதா புரியலையா? ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியன் உங்கள் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, உங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாக
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் என் சத்துருக்கு தெரியல. என் சத்துரு என்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டான். இவ்வளோ நாள் நான் அடிமையாக இருந்ததுனால இன்னும் அவன் என்னை அடிமையாகவே பார்க்குறான். 400 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். 10 generations, 10 தலைமுறைகள் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அந்த 400 வருடங்கள் அடிமையாக இருந்து அவர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்து போனாங்க. இப்போ ஆண்டவர் நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுப்பா. உன் வாழ்க்கையில் நான் யாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். அல்லேலூயா. எகிப்தியர் சங்காரக்காரன் வருகிறான். சங்காரக்காரன் வரும் பொழுது எல்லா எகிப்தும் அங்கே கூக்குரலிட்டு அழுகிறது. ஆனால் என்னுடைய வீடோ அவருடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வீட்டிலேயும் ஆண்டவருடைய இரத்தம் அது பாதுகாப்பாக இருக்கிறது. உங்கள் நிலை வாசல் கால்களிலே ஆண்டவருடைய இரத்தத்தை பூசி செவிங்க. அது உங்களை பாதுகாக்கும். சங்காரக்காரன் வந்தாலும் விலகி போவான். அல்லேலூயா. அவன் விலகி போவான், உள்ளே வரமாட்டான். ஏன்? அங்கே பார்க்கறது என்ன இல்லை. இப்போ என் வீட்டு பக்கம் சங்காரக்காரன் வருகிறான்னா சத்யபிரபுவை பார்க்க போகிறதில்ல. சத்யபிரபுவோட வீட்டு வாசலில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை பார்க்க போகிறான். அதை பார்த்தா எந்த சங்காரக்காரனோ, எந்த அழிவோ, எந்த நாசமோசமோ, எந்த அழுகையோ, எந்த துன்பமோ, எந்த துயரமோ, எந்த அந்தகாரமோ அது என்னுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது. காரணம் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. எந்த நாச மோசங்களும் உங்களை அணுகாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி ஜெபிங்க, கர்த்தருடைய ரத்தம் என் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கிறது, எந்த நாச மோசங்களும் எந்த அழிவோ என்னை தொடர முடியாது என்று. அல்லேலூயா. ஓகே, த நெக்ஸ்ட் verse. சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அனுப்பிட்டான். அனுப்புனதுக்கப்புறமா நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணோம்? அவனுங்களை போக விட்டு இருக்கக்கூடாது, அவனுங்களை கடைசி வரைக்கும் நம்ம அடிமையாகவே வச்சுருக்கணுமே அப்படின்னு. இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு டைம் இருந்ததுன்னா ஐ வில் கண்டினியூ திஸ் மெசேஜ். ஆமென். இப்போது இஸ்ரவேலர்கள் வெளியே வந்துட்டாங்க இல்லையா? எங்கே வந்துட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா பார்வன் யோசிக்கிறான், இவனை வெளியே விட்டது தப்பாக போச்சு, இவனை இங்கே அழித்து நிர்மூலமாக்கணும் என்று அவன் பின்தொடர்ந்து வருகிறான். 600 chariots, 600 ரதங்கள் இல்லையா? 600 ரதங்கள், குதிரை வீரர்கள், எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. மார்க்கவசம் இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது இல்லையா? தலை சீராக இருக்கிறது, எல்லா ஆயுதமும் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலுடைய கையிலேயோ ஆடையும் மாடையும் மேய்க்கிற கொம்பு மட்டும்தான் இருக்குது. இஸ்ரவேலை வழி நடத்த மோசேனுடைய கையில் கூட ஒரு ஆயுதம் இல்லை. மோசே கையில் இருந்ததும் ஒரே ஒரு கொம்பு தான். என் ஆண்டவருக்கு கொம்பு போதுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு பட்டயம்லாம் வேணாம், கொம்பு போதும். அந்த கொம்பு கடலை பிளக்கும், அந்த கொம்பு கண்மலையை பிளக்கும், அந்த கொம்பு யோர்தானை பிளக்கும், அந்த கொம்பு தண்ணீரை இரத்தமாக மாற்றும், அந்த கொம்பு சத்துருவை நெருங்க விடாது. அல்லேலூயா. Now I'm going to tell this. What's happening now? இப்போ வெளியில் வந்துட்டாங்க, கொஞ்சம் தூரம் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஐயோ அனுப்பிட்டோமே, அவனுங்களை விடாமல் துரத்தி பிடிக்கணும். பா, இப்போ நீ பைக்கில் போகிற, நான் நடந்து போகிறேன். உனக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குமா, எனக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குமா? பைக்கில் போகிறவங்களுக்கு தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் இல்லையா? எகிப்தியர் குதிரையில் வரான், ரதத்தில் வரான். இஸ்ரவேலரோ நடந்து போகிறாங்க.
என்னதான் குதிரையில் வந்தாலும், என்னதான் ரதத்தில் வந்தாலும், என் நடைக்கு அவனால் ஈடு கொடுக்கவே முடியலையே, என் நடையை தொடர்ந்து அவனால் பிடிக்கவே முடியலையே. நான் சொல்கிறது யாருக்குமே புரியலையா? உங்களுடைய நடையை ஆண்டவர் குதிரையை காட்டிலும் வேகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை குதிரை வந்தாலும் சரி, எத்தனை குதிரை பின்தொடர்ந்தாலும் சரி, வாட்ஸ் ஹேப்பனிங் நவ், த ஹூஃப்ஸ்னா இந்த குதிரைங்களோட கால் இல்லையா? இப்போது இவங்க நடக்கிறாங்க, செங்கடல் பிளந்தாச்சு, செங்கடல் பிளந்து நடக்கிறாங்க. ஆனால் இவங்க காதில் இன்னும் அந்த ஹூஃப்ஸோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த குதிரையோட காலடி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த காலடி சத்தம் கேட்க கேட்க எனக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, நான் நடக்கிறேன், அவன் குதிரையில் வரான், வந்து என்னை பிடிச்சிடுவானோ. அல்லையா? இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா? த ஹூஃப்ஸ், குதிரையோட இந்த கால் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால முன்னாடி கடல் பிளந்து இருக்கிறது உங்களால் பார்க்க முடியலை. உங்களுக்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு, அதை உணர முடியலை. உங்களை வெட்டாந்தரையில் நடக்க வைத்திருக்கிறாரு, அதை உங்களால் அனுபவிக்க முடியலை. ஏன்னா என் காதில் குதிரையோட காலடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. குதிரையோட காலடி சத்தம் கேட்கட்டங்க, பரவாயில்ல. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். அல்லேலூயா. The hoof sound. எத்தனை பேருக்கு குதிரை சத்தம் கேட்டுட்டு இருக்கு காதில்? குதிரை சத்தம்னா உண்மையான குதிரை இல்லை. உங்களுக்கு பயம், எந்த பயம் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது? எதை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் காதில் கேட்குற அந்த ஹூஃப்ஸோட சவுண்ட், அந்த குதிரையோட காலடி சத்தத்துக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வாசல் திறந்திருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் பாதங்கள் அற்புதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக இதுவரைக்கும் யாருக்கும் செய்யாத அற்புதத்தை இந்த பூமியில், இந்த பூச்சக்கரத்தில் வேறு எந்த ஜாதியின் இடத்திலேயும் செய்யாத அற்புதத்தை இஸ்ரவேலுக்கு நான் செய்தேன். இந்த பூச்சக்கரத்தில், இந்த பூமி அனைத்திலேயும் இஸ்ரவேலே, நீ எனக்கு சொந்தமாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ நீ குதிரை சத்தத்தை கேட்காதே, உனக்கு முன்பாக தடைகளை அகற்றி கொண்டு போகிற என்னுடைய சத்தத்தை கேள். தடைகளை அகற்றுகிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார். அல்லேலூயா. நடக்க 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 கடல் பிளந்து கொண்டே இருக்கிறது. நடக்க நடக்க அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹூஃப்ஸ். அல்லேலூயா. ஹூஃப்ஸ், அந்த குதிரையோட காலடி சத்தம் இனி உங்கள் காதில் கேட்க வேணாம். அந்த காலடி சத்தம் உங்கள் காதில் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை கானானுக்கு கொண்டு போகிறார், வாக்குத்தத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறார். அவனால் உங்களை நெருங்க கூட முடியாது. அல்லேலூயா. எந்த கடல் பிளந்து உங்களுக்கு வழி விட்டதோ அதே கடல் உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சத்துருவை மூழ்கடித்து போடும். இனிமே குதிரை சத்தம் கேட்காது. அல்லேலூயா. நான் சொல்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் குதிரை சத்தம் கேட்டுச்சு, நான் கரை ஏறுற வரைக்கும் குதிரை சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நான் கரை ஏறின உடனே குதிரை சத்தமும் இல்லை, மனுஷனுடைய சத்தமும் இல்லை, ரதத்தினுடைய சத்தமும் இல்லை. ஏன்னா என்னை பின்தொடர்ந்து வந்த சத்துருவை கர்த்தர் அதில் மூழ்கடித்து போட்டார். என்னை நீ பின்தொடர்கிறாயா? Are you trying to follow me? Are you trying to chase me? என்னை பயமுறுத்த பார்க்கிறாயா? இனி நான் பயப்பட போகிறது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண்பதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக ஜெய கிறிஸ்து நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து போகிறார். இதோ உங்களுக்கு முன்பாக வானத்தின் சேனை கடந்து போகிறது. உங்களை சுற்றிலும் அக்கினிமயமாய் ஆண்டவர்
உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடிக்கு. அல்லேலூயா. ஆனால் சம்டைம்ஸ் இந்த ஹூஃப் சத்தம் கேட்குறது கொஞ்சம் நல்லது. ஏன் தெரியுமா? இப்போ தான் ஊஃப் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே கேட்க நல்லது. நீங்கள் ஊஃப் சத்தம் கேட்க, அந்த குதிரையோட காலடி சத்தம் கேட்க கேட்க உங்களுடைய காலடி இன்னும் வேகமாக முன்னேறி கொண்டே போகும். அல்லேலூயா. உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக சில சத்தம் கேட்கட்டும், பரவாயில்ல. ஆனால் ஏன்னா அந்த சத்தம் கேட்க கேட்க என்னுடைய நட ஃபாஸ்ட் ஆகுது. ஐ கேன் வாக் ஃபாஸ்ட். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாக்குத்தத்தத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன். சத்தம் கேட்கட்டும். என்னை பயமுறுத்த பார்க்குறியா? நீ என்னை பயமுறுத்தினா பரவாயில்ல, நான் முன்னேறி கொண்டே போவேன். நான் நிற்க மாட்டேன். இங்கேயே நின்று இந்த குதிரை காலடி சத்தத்தை நான் கேட்க போகிறதில்ல. தொடர்ந்து நான் முன்னேறி கொண்டு போக போகிறேன். ஏன்னா எனக்காக கர்த்தர் வழியை திறந்திருக்கிறார், எனக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆகையினால குதிரையின் காலடி சத்தத்தை அல்ல, நான் தொடர்ந்து முன்னேறி நடந்து போய் கொண்டே இருப்பேன். எவ்வளவு வேகமாக வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ வேகமாக வந்தாலும் எந்த பிசாசாலையும் உங்களை நெருங்கவோ உங்களை தொடவோ உங்களை சேதப்படுத்தவோ முடியாது. காரணம், உன்னை வெளியே அழைத்து கொண்டு வந்தவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார், சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறீங்களோ உங்களை சுற்றிலும் கர்த்தர் பாளையம் இறங்கியிருக்கிறார். எனவே இனிமே குதிரை சத்தம் வேணாம், ஜஸ்ட் முன்னேறி கொண்டு போ. நீங்கள் எத்தனை பேர் நான் இனிமேல் முன்னேற போகிறேன்னு சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. நான் இன்னும் அதே பழைய ஓட்டு வீட்டில், அதே பழைய ஓலை வீட்டில் அப்படி இருக்க போகிறதில்ல. நான் முன்னேற போகிறேன். நான் ஒரு பெரிய வீடை கட்ட போகிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னும் அதே குறைஞ்ச சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்க போகிறதில்ல. நான் முன்னேற போகிறேன். என்னுடைய வருமானம் பெருக போகிறது. இன்னும் என்னுடைய தொழில் அது நஷ்டத்தில் இந்த குதிரை சத்தத்தை கேட்டு கேட்டு என் தொழிலில் நான் நிறுத்த போகிறதில்ல. என் தொழிலை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். நான் ஏன்னா முன்னேறி கொண்டு இருக்கிறேன். சத்துரு பின் தான் தொடர்கிறேன். அல்லேலூயா. சத்துருவால் எனக்கு முன்னாடியும் வர முடியாது, என் கிட்டையும் வர முடியாது. அல்லேலூயா. நீங்கள் முன்னேறி கொண்டே போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் தொடர்ந்து முன்னேறணும்ப்பா, நான் தொடர்ந்து முன்னேறணும். I'm not going to stop right here. இந்த குதிரை காலடி சத்தத்தை கேட்டு இங்கேயே நான் நிற்க போகிறதில்லை. நான் தொடர்ந்து முன்னேற போகிறேன். அல்லேலூயா. முன்னேறு முன்னேறு முன்னேறு. நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போல் மாற்றி உங்களை முன்னேற்ற பாதையிலே அவர் நடத்த போகிறார். நீங்கள் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு ஒருவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. நின்று திரும்பி பார்க்காதீங்க. அந்த குதிரை காலடி சத்தத்துக்கு உங்கள் செவிகளை சாய்க்காதீங்க. உங்களுக்கு முன்பாக ஜெய கம்பீரத்தின் சத்தம் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.